Hi everyone, welcome back to Cultural Kalinjam channel. 6th standard science subjectல second midterm test நவம்பர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் ஹீட், செகண்ட் லெசன் எலக்ட்ரிசிட்டி, தேர்ட் லெசன் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், ஃபோர்த் லெசன் ஏர், ஃபிஃப்த் லெசன் த செல். யூனிட் 1 ஹீட். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 15 எடுத்துங்க. 15ல் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 அனாலஜி கொடுத்துருக்காங்க. அனாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இது நீங்கள் சாய்ஸ் விடாமல் அப்படியே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கொடுத்துருக்காங்க. கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேக் எ லிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அட் ஹோம் which we get heat from. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் டெம்பரேச்சர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் தேர்மல் எக்ஸ்பேன்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8ல் பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சரிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே கொஸ்டின் தான் இருக்குது. எக்ஸ்பிளைன் தேர்மல் எக்ஸ்பேன்ஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. யூனிட் 2 எலக்ட்ரிசிட்டி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 30 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின், கேன் யூ ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் லெமன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் சர்க்யூட் இஸ் தேர் இன் ஏ டார்ச் லைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரா த சர்க்யூட் டயக்ராம் ஃபார் சீரியஸ் கனெக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சரிங் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், டேப்லெட் த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் சிம்பிள்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 39 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 அனாலஜி கொடுத்துருக்காங்க. அனாலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா அனாலஜியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. ஸோ எல்லா அனாலஜியுமே படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் ஏ சேஞ்ச் இஸ் அசோசியேட்டட் வித் டிகேயிங் ஆஃப் ஏ பிளான்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், டிஃபைன் ஏ ஸ்லோ சேஞ்ச். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் ஏ சொல்யூஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஹேப்பன் வென் பேப்பர் இஸ் பர்ன்ட். எக்ஸ்பிளைன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், கேன் டிஃபாரஸ்டேஷன் பி கன்சிடர்ட் ஏ டிசரபிள் சேஞ்ச். எக்ஸ்பிளைன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் சேஞ்சஸ்
இஸ் அசோசியேட்டட் வித் ஜெர்மினேஷன் ஆஃப் எ சீட் எக்ஸ்பிளைன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் கேஸ் தட் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 4 ஏர். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 56 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 அனாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த 2 அனாலஜியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் அட்மாஸ்பியர், நேம் த 5 லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஷுட் பி டன் இஃப் த கிளாத்ஸ் ஆஃப் எ பர்சன் கேட்ச் ஃபயர் ஆக்சிடென்ட்லி ஒய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் வை டு டிராஃபிக் அசிஸ்டன்ஸ் வியர் எ மாஸ்க் ஆன் டியூட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 10 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் why is atmosphere essential for life on earth. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 5 த செல். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 66 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 அரேஞ்ச் இன் ஏ கரெக்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2லேருந்து அடிக்கடி ஒன்று மாற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 அனாலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் வாட் டைப் ஆஃப் செல்ஸ் டு வி ஹேவ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ செல். இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஆர்கனைல்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கிவ் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூக்ரியாட்டிக் செல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் விச் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 கிவ் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வை செல்ஸ் ஆர் கால்டு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை எனி 4 பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் செல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ப்ரோக்ரியாட்டிக் அண்ட் யூக்ரியாட்டிக் செல்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 9 ஆன்சர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேப்லெட் எனி 5 செல் ஆர்கனைல்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ட்ரா எ நீட் லேபிள் டயக்ராம் ஆஃப் ஏ ப்ரோக்ரியாட்டிக் செல். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்று மாற்றி ஒன்று கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.